காட்சி 1. ஐம்பெரு காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலை 30 காதைகள் உள்ளன. அதில் சிறை கோட்டம் அறக்கோட்டம் ஆகிய கதையை பார்ப்போம். காட்சி 2. உதயகுமரன் சபாபதி கோவிலிருந்து வெளியே வருதல். சம்பாபதி தெய்வமே, எனக்கு மணிமேகலை வேண்டும். அவளை நான் அடைந்தே ஆக வேண்டும். அதற்கு நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும். உதயகுமாரா, நீ வேண்டுதல் நடக்காது. நீ கோவிலில் இருந்து வெளியே செல்லலாம். 3. காயசண்டிகையின் உருவத்தில் மணிமேகலை வெளிவாரல். மணிமேகலை காயசண்டிகையாக மாறி வெளியேறுகிறாள். உதயகுமரன் காயசண்டிகத்தின் உருவத்தில் இருப்பது மணிமேகலை என்று அறிந்து பின் தொடர்ந்தான். அதை பார்த்த காயசண்டிகை கணவன் கோபமடைந்தான். கோபமாக வந்த காயசண்டிகை கணவன் உதயனை வெட்டிவிட்டான். பிறகு காயசண்டிகை கணவனும் சிறை விட்டார்கள். உதயனை இறந்த செய்தியை கேட்க அவன் தாயார் மணிமேகலை சிறையில் அடைத்தனர். இப்போது நாம் சிறையில் அடைக்கப்பட்டோம். சிறையில் இருப்போர் பசி எப்படி தீர்ப்பது? அவள் தன் உணவை எடுத்து அச்சய பாத்திரத்தில் போடுகிறாள். பிறகு உணவை எல்லாருக்கும் பரிமாறிக்கொண்டாள். பசியார உணவு வாங்கிக்கொண்டு. வணக்கம் அரசே. சொல். சிறையில் இருக்கும் ஒரு கைதி எல்லாருக்கும் உணவு பரிமாறிக் கொண்டிருக்கிறாள். யார் அவள்? அழைத்து வா. ஆகட்டும் அரசே. இவள்தான். நீ யார்? இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த பிச்சை பாத்திரம் உனக்கு எப்படி கிடைத்தது? அரசே, மணிமேகலை தெய்வம் எனக்கு அற்புதமான பாத்திரம் கையில் கொடுத்தார்கள். முன்பிறவியில் நான் பசியில் இருக்கும் ஜீவன்களுக்கு உணவளிப்பதால் அதனால் இந்த பிரிவிலும் எனக்கு உணவளிப்பது வாய்ப்பு கிடைத்துள்ளது அரசே. காட்சி 4. அரசர் அவள் சொன்னதை கேட்டு அவள் உணவை அளிப்பதற்கு உத்தரவிட்டார். உடனே சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாறியது. மணிமேகலை. தொகுப்பாளர் சபாபதி. மன்னர்.